அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். அன்பு அன்பர்களே, நலமாக இருக்கிறீர்களா? தொடர்ந்து பல்வேறு விதமான விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருத்த ஆனந்தம். நான் இந்த விஷயங்கள் எல்லாமே எதற்காக கொடுக்குறேன் அப்படின்னா, ஒவ்வொரு தனி மனிதனுமே சகல ஐஸ்வர்யங்களோட வாழணும் என்ற உயர்ந்த எண்ணங்களுக்காகவே இதை பகிர்ந்து கொள்கின்றோம். இந்த யூடியூப்பில் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வதற்கு காரணமும் அதுதான். ஸோ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் நம்பிக்கை இருந்தால் மட்டும் செய்யுங்கள், நம்பிக்கை இல்லாவிட்டால் செய்ய வேண்டாம் என்பதை நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றேன். ஏனென்றால் நீங்கள் முதலில் உங்களை நம்ப வேண்டும், அதற்கு பிறகு நாம் சொல்லும் செயலை நம்ப வேண்டும். இந்த இரண்டின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் மட்டுமே நீங்கள் செய்யக்கூடிய செயல் வெற்றிகரமாக அமையும். ஆதலால் தான் நான் எப்போதுமே சொல்கின்றேன், நம்பிக்கையின் மீது நம்பிக்கை வை. நீ எதை செயல்படுத்துகிறாயோ அதன் மீது நம்பிக்கை வை. அப்போதுதான் அந்த செயல் உன் மீது நம்பிக்கை வைக்கும். நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்காமையே பண்ணக்கூடிய விஷயமே அதுதான். எந்த செயலை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் அது அப்படி ஆயிருமோ, இது இப்படி ஆயிருமோ, இது சொதப்பிடுமோ, இதில் தோற்றுருவோமோ, இதில் விழுந்துருவோமோ, இதில் ஏதாவது போய் மாட்டிக்குவோமோ அப்படின்னு நம்ம ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியே மனதளவில் முடிவு பண்ணிடுறோம். அப்படி மனதளவில் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும், அந்த செயலுக்கு நீங்களே ஒரு தடைக்கல்லை உருவாக்கி விட்டீர்கள் என்ற அர்த்தம். முட்டாள் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இந்த முட்டாள்னா என்ன தெரியுமா? அதாவது அரலூசு, ஒரு விஷயம் தெரியாதவங்க அப்படி நினச்சிருக்காங்க. பட் அப்படி இல்லை. முட்டு ஆள் அப்படிங்கிறதா முட்டாள். அது என்ன முட்டு ஆள் அப்படின்னீங்கன்னா, கோயில் தேர் இருக்குல்லங்க, இந்த கோயில் தேர் ஓட்டிட்டு போகும்போது அந்த கோயில் வடம் பிடிக்கும் போது அந்த கோயிலில் தேர் நகர 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 தேருக்கு வந்து டைரக்ஷன் பண்ணணும். அந்த டைரக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு முட்டு கையில் வச்சுருப்பார் அந்த தேரை வழி நடத்துகிறவர். அந்த முட்டு எதுக்குன்னா, தேர் ரொம்ப வேகமாக போனாலும் விழுந்துடும், சரியாக போகாமல் போனாலும் சைடு போயிடும். ஸோ அதனால் முட்டு கொடுத்து சரியாக போகாத தேரை சரியாக போக வைக்கிறதுக்கும் தேவையான இடத்துல ஒரு பிரேக்கு கொடுக்கறதுக்கும் பயன்படுத்தக்கூடியதான் முட்டு. அதை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஆள் முட்டு ஆள். இது பேச்சு வழக்கில் வந்து முட்டாள்னு ஆயிடுச்சு. சரி, இது எதுக்கு இங்கே சொல்கிறேன்னு சொல்கிறீங்களா? ஒரு தேர் செல்லும் போது அதை சரிப்படுத்துறதுக்கு முட்டு போட்டு நிறுத்துவாங்க. அதைத்தான் முட்டுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அது போலவே நமக்கு தெரியாமல் நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு செயலை செய்யும் போது முட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறோம். தொடர்ந்து நம்மளே முட்டு போட்டுட்டோம் இருந்தோம்னா நம்மை சுற்றி இருக்கிறவங்களும் முட்டுகள் போடுவாங்க. நீங்கள் ஒரு டவுட்டு, இந்த செயலை நம்ம செய்கிறோமே, இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு யோசிச்சிங்கன்னு வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவோம், ஆமாண்டா இதில் ஏதோ சொதப்பும்டா அப்படிங்குவாங்க. கூட இருக்க ஃபேமிலி நம்பர், இது நமக்கு செட் ஆகாதுங்குவாங்க. இன்னொருத்தங்க, கொஞ்சம் பார்த்து பாங்காக இருங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஏமாத்திரும், இப்படித்தான் என் சொந்தக்காரனுக்கு நடந்துச்சு, இப்படித்தான் என் நண்பருக்கு நடந்துச்சு, இப்படித்தான் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு அவங்களோட புலம்பல் கீதையை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இந்த புலம்பல் கீதையை முதல்ல கேட்குறதையே நிறுத்துங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஜெயிக்கணும் முடிவு பண்ணுனா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மீது நம்பிக்கை, உங்கள் செயல் மீது நம்பிக்கை, உங்களின் செயல்பாடு மீது நம்பிக்கை இருந்தாலே போதும், அந்த காரியம் வெற்றி அடையும். அதில் நீங்கள் கடவுளை நம்பல அப்படிங்கிறதால விஷயமே இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய செயலில் நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் கடவுள். நான் அதைத்தான் சொல்கிறேன், உலகத்தில் நல்லது கெட்டது கடவுள் பூதம் சாத்தான் அப்படின்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே நாம் தான். அதைத்தான் அழகாக ஆன்மீகத்தில் சொல்லிட்டாங்க, அகம் பிரம்மஸ்மி அப்படின்ட்டு. நான் தான் கடவுள் அப்படின்னாங்க. அதே மாதிரி தான், நான் தான் வெற்றி, நான் தான் தோல்வி, நான் தான் சுகம், நான் தான் வெக்கம் மானம், எல்லாமே நம்ம தாங்க. நமக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம உணரலினா வேறு யார் உணர முடியும்? நமக்குள்ள உத்வேகம் இருக்குது, உற்சாகம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நம்புனா ஆட்டோமேட்டிக்காக உத்வேகமும் உற்சாகமும் உங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படும். இதுவே எனக்கு சோம்பலாக இருக்குது, தயக்கமாக இருக்குது, பயமாக இருக்கிறது, வெட்கமாக இருக்கின்றதுன்னு தோணுச்சுன்னா அதுவும் உருவாகும். ஒரு ஊற்று எப்படி நீரை எடுக்க தான் ஊற்றுல தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல தான் உங்களுக்குள்ள நம்பிக்கை என்ற ஊற்றை நம்பிக்கையை வைத்து எடுத்துக்கொண்டே இருந்தால் நம்பிக்கை பெருகும்.
அவநம்பிக்கை என்ற ஊற்று இருக்குதுன்னு நம்பி அவநம்பிக்கை ஊற்றிருந்து அவநம்பிக்கையை எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவநம்பிக்கை தாங்க ஊறும். ஸோ ஆகையால் அன்பு நண்பர்களே, உங்களால் எதையும் சாதிக்க முடியும். நீங்கள் செய்யக்கூடிய செயல் உங்களின் வேலையை, செயலை, தொழிலை, குடும்பத்தை எதையும் வெற்றிகரமாக கொண்டு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை முதல்ல வைங்க. அது வெற்றி அடையுதோ தோல்வி அடையுதோ தடங்கள் ஏற்படுதோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. முதல்ல செயலை செய்கிறதுக்கு முன்னாடி நம்பிக்கையை வைங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்கிறது மேலேயும் நம்பிக்கை வைங்க. ஸோ உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் மீது நம்பிக்கை வைத்து எப்போது நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறீர்களோ அப்போதே நீங்கள் வெற்றியை அடைந்து விடுவீர்கள். ஆகையால் இன்று முதல் எச்செயலை செய்தாலும் சரி, அச்செயலை செய்யும் பொழுது அந்த செயலில் கிடைக்கக்கூடிய வெற்றியை, ஆனந்தத்தை, பணத்தை, பெயரை, புகழை அதை மட்டும் குறிக்கோளாக வையுங்கள். அந்த செயலில் எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய தோல்வி, தடைகள், பிரச்சனைகள், சிக்கல்கள், தொல்லைகள் அதை பற்றி ஒரு இம்மி அளவும் கூட உங்கள் மனதில் வைக்காதீர்கள். உங்கள் மனதில் வைக்க வேண்டியது எது வேண்டுமோ அதை மட்டும் வையுங்கள். எது வேண்டாமோ அதை பற்றி யோசனையையும் கூட உருவாக்காதீர்கள். அப்படி எதிர்மறையான விஷயங்களை உங்கள் வாழ்வில் கொண்டு வரவில்லை என்றாலே போதும், உங்கள் வாழ்வில் நேர்மறையான விஷயங்கள் ரொம்ப இயல்பாகவே நடந்துவிடும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் நேர்மறையான விஷயங்களை மட்டுமே நினைத்து செயல்பட்டு உங்கள் மீது நம்பிக்கை வைத்தால் போதும், வெற்றி நிச்சயம் கிடைக்கும். ஸோ இது பல்வேறு நபர்களுக்கு பல்வேறு இடத்துல வரக்கூடிய தொல்லைகள் தான். ஸோ நீங்கள் எல்லாரும் சிம்பிளாக பண்ண வேண்டிய விஷயம், இனிமேல் எதை தொட்டாலும் விளங்கும், எதை தொட்டாலும் வெற்றி அடைவோம். நாம் எந்த செயலை செய்தாலும் உச்சம் தொடுவோம். நாம் செய்யக்கூடிய செயல்தான் உலகத்தில் உன்னதமான, சிறந்த, வெற்றிகரமான செயல் என்று நினைத்து கொண்டு இன்று முதல் செயல்பட ஆரம்பியுங்கள். அவ்வாறு செயல்பட ஆரம்பித்தீர்கள் என்றால் அது தவறாக இருந்தாலும் சரியாக மாறும், தடைக்கல்லாக இருந்தாலும் படிக்கல்லாக மாறும், தோல்வியாக இருந்தாலும் வெற்றியாக மாறும். எப்போது உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது. அந்த நம்பிக்கையை இன்று முதல் உங்கள் மீது நீங்கள் வையுங்கள். இந்த வாழ்வு உங்களை வெற்றிகரமான மனிதராய் நிச்சயமாய் உருவாக்கும். அதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். ஒரு சாதாரண மனிதன் அசாதாரணமாக ஆக வேண்டுமென்றால் அவன் செய்ய வேண்டியது நம்பிக்கையின் மீது நம்பிக்கை வைப்பது தான். ஒரு டீ கடை வச்சிருந்தவர் தான் தமிழ்நாடோட முதல்வரானார். ஒரு டீ கடை வச்சிருந்தவர் தான் இந்தியாவோட பிரதமர் ஆனார். ஒரு கண்ட்ரைட்டர் தான் சூப்பர் ஸ்டார் ஆனார். ஒரு டீ கடை பெஞ்சில் படுத்திருந்தவர் தான் பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆனார். அப்படிங்கிறது சரித்திரம் மட்டுமல்ல, உண்மையும் கூட. நீங்கள் இப்போது இருக்கக்கூடிய வாழ்க்கையில் உங்களின் வாழ்வியலின் அளவு எது வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்கள் பேக்கெட்டில் பணமே இல்லாட்டியும் பரவாயில்ல, உங்கள் வாழ்க்கையில் துன்பங்களும் தொல்லைகளும் நிறைஞ்சிருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு அடுத்த நாள் வாழக்கூடிய வாழ்க்கையில் நம்பிக்கையே இருந்தால் மட்டும் போதுங்க. நாளைய நாள் நமது நாள், நாளைய உதயம் நமது உதயம். நாளைய நாள் முதல் நாம் தரித்திரத்தை விட்டு சரித்திரத்தை படைப்பேன், அந்த சரித்திரத்தை வருங்காலத்தில் பல பேர் படிப்பார்கள் என்று செயல்படுங்கள். அவ்வாறு செயல்படும் பொழுது எந்த நாளும் உங்களுக்கு வெற்றிகரமான நாளே, எந்த செயலும் உங்களுக்கு வெற்றிகரமான செயலே. ஸோ அன்பு தங்கமான நண்பர்களே, உறவினர்களே, உங்களை கைகூப்பி கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். யார் தன் மீது நம்பிக்கை வைக்கிறாரோ அவர் தன்னை சார்ந்தவர்கள் மீது நம்பிக்கை வைப்பார். தன்னை சார்ந்தவர்கள் மீது நம்பிக்கை உருவாகும் போது இந்த பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை உருவாகும். அவ்வாறு நீங்கள் நம்பிக்கை வைத்து செயல்படும் பொழுது உங்கள் வாழ்வின் உச்சத்தை நிச்சயமாய் சத்தியமாய் அடைந்தே தீர்வீர்கள். இந்த நாள் முதல் நீங்கள் நம்பிக்கையின் மீது நம்பிக்கை வையுங்கள், உச்சத்தை தொடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோக்களை நான் உங்களுக்கு கொண்டு வந்து தரேன். இந்த மாதிரியான விஷயங்களைத்தான் பணவளக்கலை பயிற்சி வகுப்பிலும் ஆனந்த ரகசியம் பயிற்சி வகுப்பிலும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை ஊற்றெடுக்க வேண்டுமென்றால் ஆன்மீகம் அறிவிலும் இணைந்த பணவளக்கலை பயிற்சி வகுப்பிற்கும் வாய்ப்பு இருந்தால் வந்து கலந்து கொள்ளுங்கள். இந்த அருமையான விஷயத்தை தொடர்ந்து தன்னேரம் பார்த்த உங்களுக்கு நன்றிகள் கோடி. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கின்றேன். தேங்க்யூ, பாய் பாய், டேக் கேர்.